ஹாய் எவ்ரிபடி, நான் உங்கள் சிவா. வெல்கம் டு அவர் சேனல். இன்றைய காணொலியில் தமிழ்நாட்டினுடைய தூங்கா நகரம் என அழைக்கப்படும் மதுரையில் 2002ஆம் வருடம் நடந்த ஒரு அதிபயங்கர அமானுஷ்ய திகில் சம்பவத்தை தாங்க முழுமையாக பார்க்க போகிறோம். எப்போதும் போல இன்று பார்க்க போகிற இந்த சம்பவமும் கொஞ்சம் கூட சுவாரஸ்யம் மற்றும் த்ரில்லிங் குறையாமல் நீங்கள் அப்படியே எதிர்பார்க்கலாங்க. இதுபோன்று உங்களுடைய வாழ்க்கையிலும் ஏதாவது திகில் சம்பவங்கள் நடந்துருந்துச்சுன்னா இந்த மின்னஞ்சல் மூலியமாக அதை ஷேர் பண்ணலாங்க. ஒருவேளை மின்னஞ்சலில் டைப் பண்ணுறது கஷ்டமாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலினுடைய இன்ஸ்டாகிராம் லிங்கை கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேங்க. அதில் போய் ஃபாலோ பண்ணிவிட்டு வாய்ஸ் நோட்டாக கூட ஷேர் பண்ணலாங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தாலும் சரி, புதிய பார்வையாளராக இருந்தாலும் சரி, வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைப் பட்டன் மற்றும் பெல் ஐக்கான் இரண்டையுமே கிளிக் பண்ணிடுங்க. நம்ம ஷோக்குள்ளே போகலாம். இந்த அமானுஷ்ய திகில் சம்பவம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தமிழ்நாட்டினுடைய தூங்கா நகரம் என சொல்லப்படும் மதுரையில் 2002ஆம் வருடம் நடந்த திகில் நிகழ்வுங்க. இந்த சம்பவத்தை நம்மளுக்கு மின்னஞ்சல் மூலியமாக ஷேர் பண்ணது சுகன்யா அப்படிங்கிற நம்ம சேனலினுடைய தற்போது இருக்கக்கூடிய ஒரு பெண்மணிங்க. இந்த சம்பவம் இவங்களுக்கு நடந்ததா அப்படின்னு சொல்லி பார்த்தா ஆமாங்க, இந்த சுகன்யா அப்படிங்கிற பெண்ணுக்கும் அவங்களுடைய தோழியான தாமரை அப்படிங்கிற இருவருக்கும் நடந்த திகில் சம்பவம் தாங்க இது. அப்படி என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தா, இந்த சுகன்யா அப்படிங்கிற பெண்ணினுடைய சொந்த ஊர் மதுரை தாங்க. அப்படி இருக்கும்போது 2002ஆம் வருடம் இந்த சுகன்யா அப்படிங்கிற நபருக்கு மேரேஜ் ஆகி மதுரை சிட்டியிலேயே அவங்களுடைய கணவன் மற்றும் ஒரு 6 மாத கை குழந்தையோடு இருந்திருக்காங்க. அவங்களுடைய கணவரை பற்றி சொல்லணும் அப்படின்னா அவரும் மதுரையை சேர்ந்த சொந்த ஊர்க்காரர் தாங்க. அந்த காரணத்தினால அவருக்கு சொந்த வீடும் இருக்குங்க. அந்த வீட்டினுடைய தோற்றத்தை பற்றி சொல்லணும் அப்படின்னா 2 குடும்பங்கள் தங்கக்கூடிய வசதி இருக்கக்கூடிய ஒரு வீடுங்க. அதே மாதிரி காம்பவுண்டோடு இருக்கு. அந்த மாதிரி இருக்கும்போது இந்த சுகன்யா அப்படிங்கிற பெண்மணி கல்யாணமாகி 6 மாத கை குழந்தையோடு தன்னுடைய கணவனோடு அங்கே வாழ்ந்துட்டு இருக்காங்க. இந்த கணவருக்கு தொழில் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா ஸ்வீட் கடை நடத்திட்டு இருக்காருங்க மதுரை சிட்டியில். இந்த காலகட்டத்தில் தான் இவங்க இருக்கக்கூடிய வீட்டில் பக்கத்து வீடு வந்து பார்த்தீங்கன்னா வாடகைக்காக விட்டுருந்துருக்காங்க. அந்த குடும்பத்தார் ஏதோ ஒரு காரணத்திற்காக அந்த வீட்டை காலி பண்ண உடனே வேறு ஏதாவது குடும்பம் வருமா அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்த்து காத்துட்டு இருக்காங்க. அந்த சமயத்தில் ஒரு கணவன் மற்றும் மனைவி 2 பேரும் இந்த சுகன்யாவிட்ட வந்து இந்த வீடு எங்களுக்கு வாடகை கிடைக்குமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. உடனே அவங்களுடைய பேக்ரவுண்ட்லாம் விசாரிக்கும் போது அவங்களுக்கு கல்யாணமாகி கிட்டத்தட்ட 5 வருடங்கள் ஆகியும் கூட குழந்தை பாக்கியமே இல்லைங்க. அப்படி இருக்கும்போது அவங்களுடைய மாமியார், அதாவது அந்த வாடகைக்காக வரக்கூடிய பெண்ணினுடைய மாமியார் வந்து அடிக்கடி சண்டை போடக்கூடிய காரணத்தினால தனியாக வந்து வீடு எடுத்து தங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவெடுத்து அந்த கணவன் மற்றும் மனைவி இந்த சுகன்யாவினுடைய வீட்டில் வந்து வாடகைக்காக கேட்குறாங்க. அவங்களும் இதற்கு முன்பு இந்த சுகன்யா இருக்கக்கூடிய தெருவிலிருந்து ஒரு 4 தெருக்கள் தள்ளிதாங்க அவங்க மாமியார் மாமனாரோடு இருந்திருக்காங்க. இப்போது பிரச்சனையாகக்கூடிய காரணத்தினால சுகன்யாவினுடைய வீட்டுக்கு வந்து வாடகை கேட்ட உடனே சரி நல்ல குடும்பம் தான் அப்படின்னு சொல்லிட்டு அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. இந்த நேரத்தில் அந்த பக்கத்து வாடகை வீட்டுக்கு குடி வந்த அந்த பெண்ணினுடைய பேர் தாங்க இந்த தாமரை அப்படிங்கிற பெண். இந்த தாமரை அப்படிங்கிற பெண் அந்த வீட்டுக்கு வாடகைக்கு வந்து கிட்டத்தட்ட 1 மாத காலகட்டத்திலேயே இந்த சுகன்யா அப்படிங்கிற பெண்ணுக்கு ரொம்ப தோழியா அட்டாச் ஆகி பழக ஆரம்பிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த சுகன்யாவினுடைய கை குழந்தைய இந்த பெண்ணை விட அதிகமாக வந்து இந்த தாமரை அப்படிங்கிற பெண் தான் பக்கத்து வீடு அப்படிங்கிற காரணத்தினால எடுத்து அடிக்கடி கொஞ்சிட்டு இருப்பாங்க. இதையெல்லாம் பார்த்த சுகன்யாவுக்கு 5 வருடங்கள் ஆகியும் கூட குழந்தை இல்லாத காரணத்தினால நம்ம குழந்தை மேலே இவ்வளோ அட்டாச் ஆயிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கிட்டு அதை பெரிதுபடுத்தாமல் விட்டுட்டாங்க. இந்த சமயத்தில் அந்த வீட்டுக்கு குடிவந்த அந்த தாமரை அப்படிங்கிற பெண்ணும் இந்த சுகன்யா அப்படிங்கிற பெண்ணும் கிட்டத்தட்ட ஒரு 4 மாத காலகட்டங்களிலேயே ரொம்ப க்ளோஸாக பழக ஆரம்பிச்சிட்டாங்க. 4 மாத காலகட்டம் அப்படின்னா அந்த கை குழந்தைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 மாதம் அல்லது 1 வருடம்னே வச்சுக்கோங்களேன். அப்படி இருக்கும்போது பெரும்பாலும் இந்த 2 வீட்லையுமே அந்த குழந்தைக்கு வந்து தொட்டில் வந்து எப்போதுமே தொங்கிட்டு இருக்குமாமங்க. அந்த அளவுக்கு சுகன்யாவினுடைய குழந்தை பெரும்பாலும் தாமரை அப்படிங்கிற அந்த பெண்ணினுடைய வீட்டில் தாங்க இருந்திருக்கு. இந்த சூழலில் ஒரு குறிப்பிடப்பட வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா, இந்த தாமரை அப்படிங்கிற பெண்ணினுடைய கணவர் கொஞ்சம் மது போதைக்கு அடிமையானவருங்க. ஆனால் அதற்கான காரணம் என்ன சொல்றாரு அப்படின்னா 5 வருட காலகட்டம் ஆகியும் கூட எனக்கு குழந்தையே பிறக்கல அப்படின்னு சொல்லிட்டு இதை அடிப்படையாக கொண்டு தான் சரக்கடிச்சுக்கிட்டே இருந்திருக்காருங்க. அடிக்கடி இந்த பெண்கிட்ட அதை சொல்லி அந்த பெண்ணை கஷ்டப்படுத்திட்டு இருந்திருக்காருங்க. ஏற்கனவே அந்த பெண் மாமியார் வீட்லையும் உறவினர்கள் மூலியமாக குழந்தை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை பேசின காரணத்தினால தான் தனியாக வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தோம். இப்போ நம்மளுடைய கணவரே இப்படி சரக்கடிச்சுட்டு அங்கங்கே விழுந்து கிடக்கிறாரே, நம்மளை அசிங்கப்படுத்துறாரு அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ள நொந்து போய் இந்த குழந்தை கையில் இருக்கக்கூடிய காரணத்தினால கொஞ்சம் ஆசுவாசப்படுத்தி இருந்திருக்காங்க. இந்த சூழலில் இந்த தாமரை அப்படிங்கிற பெண்ணினுடைய கணவரை பற்றி சொல்லணும் அப்படின்னா மதுரை சிட்டியில் ஏதோ ஒர்க் பண்ணுறாருங்க. ஆனால் ஒர்க்குக்கு சரியாக போகாமல் வேலைக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போனார் அப்படின்னா எங்கேயாவது ஒயின் ஷாப்பில் போய் குடிச்சிக்கிட்டு ரோட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஆடை ஆபரணங்களோடு இல்லாமல் நிதானம் தடுமாறி படுத்து கிடப்பாருங்க. இவருக்கு தெரிந்த நண்பர்கள் அடிக்கடி கொண்டு வந்து வீட்டில் விட்டுட்டு போவதை வழக்கமாகவே வச்சிருந்திருக்காங்க. சரி ரொம்ப தோழியாக இருந்துட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு சுகன்யாவும் அதை பெரிதுபடுத்தாமல் சரியாயிரும் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய தோழிக்காக ஆறுதல் படுத்திட்டே இருந்திருக்காங்க. இந்த சூழலில் தான் அந்த சுகன்யாவினுடைய கை குழந்தை 1 வருட காலகட்டம் 12 மாதங்கள் முடிஞ்ச உடனே ஃபர்ஸ்ட் பர்த்டே செலிப்ரேட் பண்ணுறாங்க. வீட்டில் பர்த்டே செலிப்ரேட் பண்ணிட்டு அந்த குழந்தையை தூக்கிட்டு
குலதெய்வம் கோயிலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சுகன்யா மற்றும் அவங்களுடைய கணவர் 2 பேரும் முடிவெடுக்கிறாங்க. அந்த காரணத்தினால குழந்தையை எடுத்துக்கிட்டு நாங்கள் ஈவினிங்குள்ளே வந்துடுவோம், நீங்கள் வீட்டில் இருங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த குடும்பத்தோடு சுகன்யாவினுடைய ஃபேமிலி குலதெய்வம் கோயிலுக்கு கிளம்பி போகிறாங்க. அப்படி கோவிலுக்கு போன சுகன்யாவினுடைய ஃபேமிலி திரும்ப வீட்டுக்கு அந்த காம்பவுண்ட் சைடு நுழையும் போது பயங்கரமாக அவங்களுடைய காம்பவுண்டில் கெரோசின் வாடகை அடிச்சிட்டு இருக்குங்க. பெரும்பாலும் அது சிட்டியாக இருந்தாலும் கூட 60 அடி ரோடு மாதிரி கொஞ்சம் லோன்லியாக இருக்கக்கூடிய பிளேசஸ் தாங்க. ஸோ பக்கத்து வீட்டில் எல்லாருமே வேலைக்கு போயிருந்தாலும் கூட லேடிஸ் பெரும்பாலும் பக்கத்து வீட்டில் எல்லாம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க மாட்டாங்க. அந்த நேரத்தில் இந்த சுகன்யா மற்றும் அவங்களுடைய கணவர் காம்பவுண்டுக்குள்ளே நுழையும் போதே அவங்களுடைய கணவர் வந்து பார்த்தீங்கன்னா இடுப்பில் வந்து வேஸ்டிங்கோடு இல்லாமல் வாசப்படியில் படுத்து போதையில் நிதானம் இல்லாமல் கிடக்கிறாருங்க. அதே நேரத்தில் வீடு வந்து உள்தாப்பால் போட்டப்பட்டு உள்ளே வந்து மண்ணெண்ணெய் வாடகை அடிக்குதுங்க. இதை பார்த்த உடனே வேகமாக ஓடி போய் பார்க்கும்போது உள்ள கரும் புகை வந்துட்டு இருக்குங்க. அடுத்த நொடியே சத்தம் போட்ட உடனே பக்கத்தில் இருக்கக்கூடிய எல்லா நபர்களும் வந்து இந்த சுகன்யாவினுடைய கணவரோடு சேர்த்து அடித்து வீட்டுக்குள்ளே போகிறாங்க. உள்ளே போய் பார்க்கும்போது அந்த வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா வீடு எப்படி இருக்கும் அப்படின்னா பெரிய ஒரு வீடுங்க, நடுவில் தடுப்பு சோறு மாதிரி கிச்சன் ஒன்று, ஹால் ஒன்று. இவங்களுடைய சுகன்யாவினுடைய வீடும் அப்படித்தான் இருக்குது. ஸோ அந்த கிச்சன் சைடில் போய் பார்த்த உடனே மண்ணெண்ணெய் ஊற்றி அந்த தாமரை அப்படிங்கிற பெண் வந்து உயிருக்கு ஊசலாடிட்டு இருந்திருக்காங்க. இதை பார்த்த உடனே இந்த சுகன்யா அப்படிங்கிற பெண்ணும் வந்து பார்த்தீங்கன்னா பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு லேடி கிட்ட குழந்தையை கொடுத்துட்டு உள்ளே போய் ஓடி போய் ஏன்டி இப்படி பண்ணுன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அந்த நேரத்தில் அந்த பெண் வந்து என்ன கேட்குறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா அவங்களுடைய குழந்தையை கையில் கொடுக்க சொல்லி கேட்குறாங்க. உடம்பு முழுவதும் நெருப்பு எரிஞ்சு அப்படியே உயிர் போகக்கூடிய கண்டிஷனில். இந்த நேரத்தில் யாராவது குழந்தையை கொடுப்பாங்களா? கொடுக்க மாட்டாங்க இல்லையா? அதற்கடுத்து நிறைய பேர் சேர்ந்து அந்த பெண்ணை வந்து பார்த்தீங்கன்னா ஆம்புலன்ஸ் வர வச்சு தூக்கிட்டு போகும்போது அந்த ஸ்ட்ரக்சரில் தூக்கிட்டு போகும்போதும் அந்த தாமரை அப்படிங்கிற பெண் உயிரோடு தாங்க இருந்திருக்காங்க. அந்த நேரத்தில் அந்த குழந்தை வந்து விறுவிறுன்னு அழுதுட்டு இருக்கு. சுகன்யாவுடைய குழந்தை வேற ஒரு பெண் கையில் வச்சிருக்காங்க. அந்த குழந்தையை பார்த்து அப்போதும் ஏக்கத்தோடு குழந்தையை கொடுங்க கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கையை நீட்டி கேட்டுக்கிட்டே இருந்திருக்காங்க. அந்த நேரத்திலையும் குழந்தையை கொடுக்காம வேற ஒரு இடத்துக்கு கொண்டு போயிடுறாங்க. இந்த பெண்ணை எடுத்துகிட்டு போகக்கூடிய வழியிலேயே ஹாஸ்பிட்டல் போகக்கூடிய வழியிலேயே வந்து பார்த்தீங்கன்னா இறந்து போயிடுறாங்க. இந்த நிகழ்வுக்கு பின்பு கிட்டத்தட்ட ஒரு வார காலகட்டம் இந்த சுகன்யா அப்படிங்கிற அவங்களுடைய குடும்பம் வந்து பக்கத்து தெருவில் நிறைய சொந்தக்காரங்க இருக்காங்கன்னு சொன்னலையா, அங்கே போய் தங்கிட்டு இந்த வீட்டுக்கு வரவே இல்லைங்க. போலீஸ் எல்லாம் நல்லா வழக்கு கொண்டு வந்து விசாரிச்சுட்டு ஒரு வார காலகட்டம் கழிச்சு அந்த வீட்டை வந்து பார்த்தீங்கன்னா இவங்க கையில் ஒப்படைக்கிறாங்க. அந்த நேரத்தில் சுகன்யா அப்படிங்கிற இந்த பெண்ணுக்கு சொந்த வீடுங்க. ஸோ வேற வழியே இல்லாமல் நம்ம என்ன ஆனாலும் பரவாயில்ல அந்த வீட்டில் தான் இருந்தாகணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீட்டுக்கு ஒரு வார காலகட்டம் கழிச்சு போகிறாங்க. இந்த சூழலில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த தாமரை அப்படிங்கிற பெண் இறந்து போன அந்த வீட்டை வந்து சுத்தம் பண்ணி சுண்ணாம்பெல்லாம் அடித்து அந்த வீட்டை வாடகைக்கு விடாமல், ஏன்னா பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கெல்லாம் தெரிஞ்சிருச்சு. ஸோ வாடகைக்கு விடாமல் கொஞ்ச நாள் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஏற்கனவே இருந்த வீட்டிலேயே வந்து பார்த்தீங்கன்னா குடியிருக்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த நேரத்தில் இருந்தால் இந்த சுகன்யாவினுடைய குடும்பத்தில் அமானுஷ்ய புயல் வீச ஆரம்பிச்சிச்சு அப்படின்னு சொல்லலாங்க. அப்படி என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தா அந்த வீட்டை வந்து சுத்தம் பண்ணி இந்த சைடு இருக்கக்கூடிய வீட்டில் வந்து சுகன்யா மற்றும் அவங்களுடைய கணவர் அவங்களுடைய 1 வயது குழந்தை, அந்த குழந்தை வந்து எப்போதுமே வந்து வீட்டுக்குள்ளே தொட்டில் தூங்குவதாங்க வழக்கம். இவங்க கட்டலில் 2 பேர் தூங்கிட்டு இருக்காங்க. அந்த சூழலில் அன்றைய இரவு நள்ளிரவு ஒரு 1 மணி 1:30 மணி தோராயமாக இருக்குங்க. அப்போது இந்த குழந்தை விறுன்னு தொட்டில் அழுதுருக்குங்க. இந்த நேரத்தில் கணவன் மற்றும் மனைவி ஆழ்ந்த தூக்கத்தில் இருக்கும் போதே அந்த வீட்டுக்குள்ள ஒரு தாலாட்டு படுற மாதிரி ஹம்மிங் சத்தம் ஒன்று கேட்குதுங்க. ஹம்மிங் சவுண்ட் அப்படின்னா தெரியும் இல்லையா? அந்த மாதிரி கிராமத்துல நிறைய பேர் குழந்தைகளுக்கு தாலாட்டு படுவாங்க. அந்த மாதிரி அந்த சத்தம் வந்து வீடு முழுக்க கேட்குதுங்க. இந்த நேரத்தில் சுகன்யா என்ன நினச்சிக்கிறாங்க அப்படின்னா தன்னுடைய கணவர் தான் தொட்டில் போய் ஆட்டுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிக்கிறாங்க. அதே நேரத்தில் அவங்களுடைய கணவர் என்ன நினச்சிக்கிறார் அப்படின்னா தன்னுடைய மனைவி தான் எடுத்துகிட்டு போய் தொட்டில் ஆட்டிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருக்கும்போதே அந்த குழந்தையினுடைய அழுகை சத்தமும் நின்றுதுங்க. இந்த சூழலில் கிட்டத்தட்ட 10 நிமிடங்கள் அந்த வீட்டுக்குள்ள தாலாட்டு பாடக்கூடிய அந்த ஹம்மிங் சத்தம் இந்த சத்தம் தொடர்ந்து கேட்டுகிட்டே இருக்கும்போது அந்த குழந்தை தான் தூங்கிருச்சுல வந்து படுடி அப்படின்னு சொல்லிட்டு சுகன்யாவினுடைய கணவர் வந்து குரல் எழுப்புறாருங்க. அப்போது அப்படி குரல் எழுப்பின உடனே மறுபடியும் அந்த ஹம்மிங் சத்தம் கேட்டுகிட்டே இருக்கும்போது அந்த தொட்டிலும் வந்து ஆடிட்டே இருந்திருக்குங்க. ஏன்னா இவ்வளோ தூரம் சொல்கிறான் குழந்தை தான் தூங்கிருச்சே மறுபடியும் எதுக்கு இப்படி தாலாட்டு பாடுறா அப்படின்னு சொல்லிட்டு முழிச்சு பார்க்கும்போது இவருக்கு பெரிய ஒரு அதிர்ச்சிங்க. என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தா இவங்களுடைய கட்டலுக்கு பக்கத்தில் தொட்டில் படுத்திருந்த அந்த குழந்தையினுடைய தொட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு நபர் அப்படியே தாலாட்டு பாடுற மாதிரி ரொம்ப வேகமாக வீசிட்டு இருக்காங்க. அதே நேரம் அந்த ஹம்மிங் சத்தமும் கேட்குது. இந்த நேரத்தில் என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி பார்த்தா சைடில் திரும்பி பார்க்கும்போது அவங்களுடைய மனைவி வந்து ஆழ்ந்த தூக்கத்தில் இருக்காங்க. இதை பார்த்த உடனே அதிர்ச்சி அடைந்த இந்த சுகன்யாவினுடைய கணவர் சத்தம் போட ஆரம்பித்த உடனே இவங்களுடைய மனைவியும் எந்திரிச்சிடுறாங்க. அப்படி எந்திரிச்ச அடுத்த நொடியே அந்த தொட்டில் பக்கத்திலிருந்து ஒரு கரும் புகை மாதிரி ஒரு உருவம் வீட்டினுடைய நிலவு சைடு வேகமாக போகிற மாதிரி பார்த்துருக்காங்க. 2 பேரும் பார்க்கும்போது ஒரு நபர் வந்து தொட்டில வேகமாக இப்படி ஆட்டி விட்டாங்கன்னா எப்படி ஆடுமோ அந்த மாதிரி ஆடிட்டு இருந்துட்டு அந்த ஹம்மிங் சத்தமும் நின்றுச்சுங்க. இதை பார்த்த உடனே 2 பேரும் ஒருவருக்கொருவர் அப்படியே பயத்தோடு முறைச்சு பார்த்துக்கிட்டு முகத்தோடு முகம் பேசாமல் அப்படியே பார்த்துட்டே இருக்காங்க. என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தா இந்த நிகழ்வுக்கு காரணம் கண்டிப்பாக பக்கத்து வீட்டில் இருக்கக்கூடிய இறந்து போன தாமரை அப்படிங்கிற பெண்ணு தான் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேர்த்துக்கும் மனசுக்குள்ள பட்டுருச்சுங்க. இதை தெரிந்த உடனே வேகமாக எந்திரிச்சு போய் தொட்டில் படுத்திருந்த குழந்தையை தூக்கி கட்டலில் போட்டுக்கிட்டு சுகன்யா வந்து கட்டி பிடிச்சி அழுக ஆரம்பிச்சிட்டாங்க.
அப்போது ஏன்டி இப்படி பண்ணுற, நீ இறந்து போன பின்பும் உனக்கு நல்லது தானே பண்ணோம், எதுக்காக இப்படி என்ன பயமுறுத்துற அப்படின்னு சொல்லிட்டு இந்த சுகன்யா அப்படிங்கிற பெண் அழுக ஆரம்பிச்சிட்டாங்க. இருந்தாலும் இந்த விஷயத்தை பக்கத்து வீட்லேயோ வேறு எங்கேயும் சொல்ல முடியாதுங்க, இவங்களுக்கு சொந்த வீடு. இந்த வீட்டில் பேய் இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னோம் அப்படின்னா என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தெரியும் இல்லையா. ஸோ அதை அப்படியே அவங்களுக்குள்ள மனசுக்குள்ளே வச்சுட்டு அன்றைய இரவு முழுவதும் தூங்காமல் வீட்டுக்குள்ளே ஃபுல் லைட்டை போட்டு தூங்கிட்டு இருந்திருக்காங்க. அப்படி தூங்கிட்டு இருக்கும்போது அந்த பக்கத்து வீடு பூட்டிட்டு இருந்த தாமரை இருந்த வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நள்ளிரவு நேரத்தில் நடந்து வாக் பண்ணுற மாதிரி சத்தம் நல்லாவே கேட்குதுங்க. இதையெல்லாம் பார்க்கும்போது ஏதோ விபரீதம் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்கு புரிய ஆரம்பிச்சிருச்சுங்க. இருந்தாலும் அடுத்த நாள் காலையிலேருந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா நிறைய கோவில்களுக்கு போயிட்டு வீட்டில் எப்போதுமே பூஜை செய்வதாக வழக்கமாகவே தீபத்தை ஏற்றி பண்ணிகிட்டே இருந்திருக்காங்க. ஆனால் அப்படி பண்ணியும் கூட அந்த ஆன்மாவை கட்டுப்படுத்த முடிஞ்சா அப்படின்னு சொல்லி பார்த்தா இல்லை அப்படின்னு தாங்க சொல்லணும். கரெக்டாக இந்த முதல் நிகழ்வு நடந்து 2 நாட்கள் கழித்து ஒரு நாள் இரவு ஒரு 7 மணி தோராயமாக இருக்குங்க. வீட்டுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா கணவர் ஒரு நைட்டு ஒரு 9 மணிக்கு தான் வருவார் ஸ்வீட் கடைக்கு போயிட்டு. ஸோ அது வரைக்கும் குழந்தையும் இந்த சுகன்யா அப்படிங்கிற பெண்ணும் தான் இருக்கணும். வீட்டுக்குள்ளே போவதற்கு பயந்துட்டு என்ன பண்ணுறாங்கன்னா வீட்டுக்கு வெளியே வெரண்டா வந்து பார்த்தீங்கன்னா குழந்தைய வந்து தூங்க வைக்கிற மாதிரி ஒரு பெட் மாதிரி விரித்து அதில் படுக்க வச்சுட்டு இவங்க வீட்டு வாசப்படியில் இருந்துக்கிட்டு அந்த காம்பவுண்டில் தன்னுடைய கணவர் வராரா அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்த்து காத்துட்டு இருக்காங்க. அந்த நேரத்தில் வீட்டுக்குள்ளே சமைச்சிட்டு கூடிய காரணத்தினால குக்கர் விசில் அடிச்சிருந்த உடனே உள்ளே போய் பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சுகன்யா அப்படிங்கிற பெண் உள்ளே போகிறாங்க அவங்களுடைய வீட்டுக்குள்ளே. அப்படி போய் திரும்ப வரும்போது அந்த குழந்தை வந்து வெளியே படுத்து தாங்க இருந்துச்சு. வீட்டுக்குள்ளே வரும்போது அப்போது திடீர்னு விருட அந்த குழந்தை சத்தம் போடுற சத்தம் கேட்ட உடனே பயந்தடிச்சு வெளியே ஓடி வந்து பார்க்கும்போது அவங்களுக்கு இன்னும் ஒரு பெரிய அதிர்ச்சிங்க. என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தா இவங்களுடைய வீட்டினுடைய அந்த நிலவு பக்கத்தில் தாங்க அந்த குழந்தையை வந்து படுக்க வச்சிருந்தாங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த வீடு வந்து ரொம்ப அட்டாச் ஆன வீடு தாங்க. இவங்க வந்து வாடகைக்காக விடணும் அப்படிங்கிற அடிப்படையில் அதை கட்டல. சரி இன்னொரு வீடு ஃப்ரீயாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த தாமரைக்கு விட்டுருக்காங்க. 2 வெரண்டாவும் ஒரு வீட்டினுடைய வெரண்டா ஒரு சைடாக தாங்க இருக்கும். அப்படி வீட்டினுடைய நிலவு பக்கத்தில் இந்த சுகன்யா இருக்கக்கூடிய வீட்டினுடைய நிலவு பக்கத்தில் இருந்த குழந்தை சரட்டுன்னு அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா தூங்கிட்டு இருக்கும்போது இழுத்து அந்த தாமரை இறந்து போன வீட்டினுடைய நிலவு இருக்கு இல்லையா, அந்த நிலவுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா போய் குழந்தை இழுத்து போட்ட உடனே விருக்குன்னு பயக்கும்ல, விருக்குன்னு பயந்து கத்த ஆரம்பிச்சிருச்சுங்க. அந்த நேரத்தில் ஓடி வந்து பார்க்கும்போது அந்த நிலவு பக்கத்தில் அந்த இறந்து போன தாமரை அப்படிங்கிற பெண் அந்த குழந்தை அப்படியே கைகளில் தொட்டு பேசுகிற மாதிரி அந்த குழந்தை அப்படியே பார்த்துட்டு இருக்குங்க. அந்த உருவத்தை பார்த்து தான் அந்த குழந்தை வந்து பார்த்தீங்கன்னா விருன்னு கத்தி இருக்குங்க. இதையெல்லாம் பார்த்த உடனே சத்தம் போட்டுக்கிட்டே அந்த குழந்தையை ஓடி போய் தூக்கும் போதே அந்த உருவம் வந்து வீட்டுக்குள்ளே போயிடுச்சுங்க. அப்போதும் அந்த வீடு தாப்பால் போட்டு தாங்க இருக்குது. வீட்டுக்குள்ளே போகிற மாதிரி இவருக்கு ஃபீல் பண்ணுறாங்க. இந்த நிகழ்வுக்கு பின்பு சுகன்யாவுக்கு உச்சக்கட்ட பயம் வந்துருச்சுங்க. தன்னுடைய குழந்தையை கண்டிப்பாக அந்த ஆன்மா விடாது அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கிட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா 9 மணிக்கு அவங்களுடைய கணவர், அப்போதெல்லாம் செல்ஃபோன் கிடையாதுங்க 2002 காலகட்டத்திலாம், வந்த உடனே நடந்த விஷயங்கள் அனைத்தையும் அப்படியே சொல்கிறாங்க. அப்போது அவங்களுடைய கணவர் என்ன சொல்கிறாருன்னா அந்த ஆன்மாவுக்கு ஏதாவது முடிவு கட்டலாம், வெளியும் போய் நம்மளால சொல்ல முடியாது, நம்ம வீட்டில் பேய் இருக்குன்னு சொல்லிட்டு அப்படியே பூதாகரமாக்கிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அன்றைய இரவு இவங்க பயத்தோடு தூங்கிட்டே இருக்கும்போது இன்னொரு திகிலான நிகழ்வு ஒன்று நடக்குதுங்க. என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இவங்களுடைய வீட்டிலிருந்து சைடு வீடு தான் அவங்களுடைய தாமரை இறந்து போன வீடு. அந்த வீட்டுக்குள்ளே நள்ளிரவு நேரத்தில் அந்த தாமரை அப்படிங்கிற பெண் தத்ரூபமாக அழுகக்கூடிய சத்தம் இவங்களுக்கு நல்லாவே கேட்குதுங்க. ரொம்ப நேரம் இந்த சத்தம் கேட்ட உடனே பயந்து எந்திரிச்சு குழந்தையை கட்டி பிடிச்சி சுகன்யா உட்காந்துட்டாங்க. கணவரையும் வெளியே போக விட மாட்டேங்கிறாங்க. கணவர் ரொம்ப ஆக்ரோஷப்பட்டு நம்ம நல்லது செஞ்சும் இப்படி பண்ணுதே அப்படின்னு சொல்லிட்டு என்னதான் நடக்குது அப்படின்னு பார்த்துடலாம்னு சொல்லிட்டு அவங்க இருக்கக்கூடிய வீட்டை விட்டு அந்த தாமரை இறந்து போன வீட்டுக்குள்ளே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. அப்படி போகும்போதும் கூட அந்த பெண்ணினுடைய அழுகை சத்தம் நல்லாவே கேட்குதுங்க. அந்த நேரத்தில் அந்த வீடு வந்து வெளியே பூட்டு கிடையாதுங்க, தாப்பால் மட்டும் போட்டிருக்காங்க, வெளி தாப்பால். அந்த தாப்பாலை திறந்துட்டு உள்ளே போனவர் தாங்க இவர் எரியாமல் வந்து லைட்டை போடாமையே உள்ளுக்குள்ளே போய் தேட ஆரம்பிக்கிறாருங்க. கொஞ்சம் வெளியே அந்த ஸ்ட்ரீட் லைட்டினுடைய வெளிச்சம் தெரிய மாட்டேங்குது. அப்போது அந்த கிச்சனுக்குள்ளெல்லாம் போயிட்டு அந்த பெண்ணுடைய அழுகை குரல் நல்லாவே கேட்டுட்டு இருக்கும்போது ஒன்றுமே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப வீட்டை விட்டு வெளியே வரும்போது ஏற்கனவே அன்றைய மாலை பார்த்த அந்த நிலவு பக்கத்தில் அந்த பெண் உட்காந்துருந்தாங்க இல்லையா, அதே நிலவு பக்கத்தில் வீட்டுக்குள்ளே இருக்காருங்க. வெளியே வரலாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வரும்போது அந்த நிலவு பக்கத்தில் தாமரை அப்படிங்கிற பெண் வாசப்படியை பார்த்த மணிக்கு அப்படியே உட்காந்து அழுதுட்டு இருக்குங்க. இந்த காட்சியை பார்த்த உடனே எவ்வளவு தைரியமான ஆளாக இருந்தாலும் பயந்துருவாங்க இல்லையா. பயந்து அடுத்த நொடியே அந்த வீட்டுக்குள்ளேயே மயக்கம் போட்டு விழுந்து சத்தம் போட்டுறாருங்க. சத்தம் போட்டுக்கிட்டே மயங்கி விழுந்துட்டாரு. உடனே இந்த பெண் என்ன பண்ணுறாங்கன்னா அவங்களுடைய கணவர் தூக்கலாம் வீட்டுக்குள்ளே கூட போகலீங்க, பக்கத்து வீட்டையெல்லாம் அந்நாத்துக்கு போய் எழுப்பி ஓடி வந்து பார்த்தீங்கன்னா இவரை உள்ளே வந்து அந்த லைட் போடாமையே உள்ளே கிடக்கிறாரு. பக்கத்து வீட்டுக்காரங்கள இன்னும் பயப்படுறாங்க. ஆக்சுவலி இவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஒன்றுமே நடக்கலை அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் தெரியும் இல்லையா இந்த வீட்டில் இப்படியெல்லாம் நடக்குது. இப்படி மயக்கம் போட்டு விழுந்த உடனே அவரை சமாதானப்படுத்தி லைட்டெல்லாம் போட்டு கொண்டு வந்து வீட்டுக்குள்ளே விடுறாங்க இந்த சுகன்யாவுடைய வீட்டில். அப்போது பக்கத்து வீட்டுக்காரங்களும் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நீங்கள் இப்படியே இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உயிருக்கே ஆபத்தாயிரும். அந்த குழந்தைய அந்த ஆன்மா வந்து ரொம்ப ஆசையாக கொஞ்சின காரணத்தினால இறந்த பிறகும் அந்த பாசத்தோடு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் குழந்தை இல்லை அப்படிங்கிற காரணத்தினால தான் அந்த பெண் இறந்து போன காரணத்தினால கண்டிப்பாக பாசமாக இருந்த இந்த ஆண் குழந்தைய விடவே விடாது அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்து வீட்டுக்காரங்க பெரியவங்க நிறைய பேர் சொல்கிறாங்க. அதோடு சேர்த்து அதற்கு தீர்வாக என்ன சொல்கிறாங்கன்னா அடுத்த நாள் காலையிலேயே பாண்டி முனி கோயில், மதுரை அப்படின்னாவே பாண்டி முனி கோயில் தான் இந்த பேய் ஓட்டுறதுக்கெல்லாம், அங்கே போங்க, அங்கே போனால் உங்களுக்கு தீர்வு கிடைக்கும் அப்படின்னு சொன்ன காரணத்தினால அடுத்த நாள் காலையிலேயே என்ன பண்ணுறாங்கன்னா இந்த சுகன்யாவுடைய தம்பிகள்லாம் அந்த
மதுரையில் நிறைய இடத்துல வந்து உறவினர்கள் இருக்காங்கன்னு சொன்னியா, அவங்க எல்லாம் கூப்பிட்டு வந்து சுகன்யா, அவங்களுடைய கணவர், அப்புறம் அந்த ஆண் குழந்தை, 1 வயசு ஆண் குழந்தை தூக்கிட்டு வந்து பாண்டி முனி கோயிலுக்கு போகிறாங்க. அப்படி பாண்டி முனி கோயிலுக்கு போயிட்டு அங்கே எந்தவித பிரச்சனையும் இல்லைங்க. கோயிலெல்லாம் கும்பிட்டு அங்கே இருக்கக்கூடிய இந்த ரிச்சுவல் ஸ்டடி பண்ணக்கூடிய ஒரு நபரை கூப்பிட்டு நடந்த விஷயங்கள் அனைத்தையும் சொல்லும்போது கொஞ்சம் அப்படியே கேட்டுகிட்டே இருந்துட்டு டக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா இப்படி பேசிகிட்டே இருக்கும்போது சுகன்யாவினுடைய கணவர் பக்கத்தில் உட்காந்துருந்தார் இல்லையா, அவருடைய உடம்புல இறங்கி அப்படியே கீழே தலையை தொங்க போட்டு ஓன்னு அழுதுட்டு இருக்குங்க. அந்த நேரத்தில் அப்படி அந்த ஆன்மா இறங்கின உடனே சுகன்யாவை வந்து பார்த்தீங்கன்னா சைகை பண்ணி தள்ளி உட்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த சாமியார் சொல்கிறாருங்க. அந்த நேரத்தில் சுகன்யா வந்து பார்த்தீங்கன்னா கணவரையும் விட முடியாமல் குழந்தையை இறுக்கி பிடிச்சிட்டு அப்படியே பார்த்துட்டு இருக்கும்போது குழந்தைய கொடு அப்படின்னு சொல்லிட்டு சுகன்யாவினுடைய கணவனுடைய உடம்புல இறங்கின அந்த ஆன்மா கேட்குதுங்க. அந்த நேரத்தில் இவங்களுக்கு புரிஞ்சிருச்சுங்க, அவருடைய உடம்புல இறங்கி இருக்கக்கூடியது தாமரை அப்படிங்கிற அந்த பெண்ணினுடைய ஆன்மா தான் அப்படின்னு சொல்லிட்டு. நள்ளிரவு ஒரு மயக்கம் போட்டு விழுந்தப்பயே அதாவது பிடிச்சிருச்சு. இந்த நேரத்தில் அந்த சாமியார் வந்து நான் இருக்கேன்லம்மா, குழந்தையை கொடுமா, ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லும்போது அந்த குழந்தையை வந்து சுகன்யா வந்து கொடுக்க முடியாமல் இருந்தாலும் கணவர் தானே, பேய் தானே இறங்கி கொடுத்த உடனே அந்த சாமியார் சொன்ன காரணத்தினால அந்த குழந்தையை வாங்கி அப்படியே மாற்றி முத்தம் கொடுக்குறாராமாங்க. இது வரைக்கும் அவருடைய அப்பாவினுடைய பாசத்தை அந்த குழந்தை கிட்ட கூட அப்படி காமிச்சது இல்லையாமாங்க. ஆனால் அந்த உடம்புல அந்த ஆன்மா இறங்கின உடனே இந்த மாதிரி வித்தியாசமாக நடந்துக்க ஆரம்பிக்கிறாருங்க. கடைசியாக அந்த குழந்தையை வச்சுக்கிட்டு என்ன சொல்லுது அப்படின்னா, இந்த குழந்தைய எனக்கு கொடுத்துருங்க, நான் இந்த குழந்தை இல்லை அப்படிங்கிற இந்த பட்டத்தோடு தான் நான் வந்து தற்கொலை பண்ணி இறந்து போனேன், இந்த குழந்தை இல்லாமல் என்னால் இருக்கவே முடியாது, இதை எனக்கு கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆன்மா வந்து அவருடைய உடம்புலேருந்தே ஆக்ரோஷமாக பேச ஆரம்பிச்சிருக்குங்க. ஒரு வழியாக அந்த பாண்டி கோவில் இருக்கக்கூடிய சாமியார் என்ன பண்ணுறாருன்னா, அந்த குழந்தையை அந்த ஆன்மா கிட்ட இருந்து சுகன்யா கிட்ட வாங்கிட்டு அப்படி எப்படி கொடுக்க முடியும், அந்த குழந்தைய உங்கள்கிட்ட கொடுத்தா நீ ஆன்மா நிலையில் இருக்கக்கூடிய காரணத்தினால கண்டிப்பாக அந்த குழந்தைக்கு உயிராபத்து வரும் அப்படின்னு சொன்ன உடனே நீ கொடுக்கல அப்படின்னா நானே எடுத்துக்கொண்டா அப்படின்னு சொல்லிட்டு ஆப்போசிட்டில் பேச ஆரம்பிச்சிருச்சுங்க. அப்போது அந்த ஆன்மா என்ன சொல்லுது அப்படின்னா, இது உன்னுடைய கோட்டை அப்படின்னா அந்த இறந்து போன சுகன்யாவுடைய வீடு என்னுடைய கோட்டை, எப்படியும் அந்த குழந்தைய எடுத்துட்டு அங்கே தான் வரணும், அந்த குழந்தையை நான் எப்படி வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு ஆக்ரோஷமாக இப்படி பேச ஆரம்பிக்குதுங்க. இதை பார்த்த உடனே அந்த சாமியார் அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு தற்போதைக்கு அந்த சுகன்யாவுடைய கணவனுடைய உடம்புலேருந்து அந்த ஆன்மாவை நீக்கி விட்டுட்டு ஒரு 2 நாள் மட்டும் எனக்கு டைம் கொடுமா, அவங்களுடைய சொந்த வீட்டுக்கு போக வேண்டாம், ஏதாவது சொந்தக்காரங்க வீட்டில் ஒரு 2 நாள் இருங்க, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது, 2 நாள் கழிச்சு இந்த பாண்டி முனிகையில் இருக்கக்கூடிய இன்னும் கொஞ்சம் நல்லா இந்த ரிச்சுவல் ஸ்ரீ பண்ணக்கூடிய கை தேர்ந்தவர்கள் கூப்பிட்டு நான் வீட்டுக்கே வரேன், வீட்டுக்கு வந்து அந்த ஆன்மாவை கட்டுப்படுத்தி எடுத்தால் மட்டும்தான் அந்த வீட்டும் உங்களுக்கு சொந்தமாகும், அதே மாதிரி இந்த குழந்தையும் பாதுகாக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சாமி அடி சொல்கிறாருங்க. அதே மாதிரி இதை கேட்ட உடனே சுகன்யாவினுடைய குடும்பம் அவங்களுடைய தம்பி கூட வந்த காரணத்தினால அவங்களுடைய வீட்டில் எடுத்து போய் 2 நாட்கள் வச்சுக்கிறாங்க. 2 நாள் கழித்து அந்த பாண்டி முனிகையில் இருக்கக்கூடிய நபர்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த விலாசம் கொடுத்துருப்பாங்களே இருக்கு, அதை வச்சு கண்டுபிடிச்சி வந்து வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போகிறாங்க. வீட்டுக்கு போன பின்பு அன்றைய மாலை ஒரு 7 மணி தோராயமாகவே அந்த தாமரை அப்படிங்கிற பெண் இறந்து போன அந்த வீட்டில் போயிட்டு யாக குண்டம் எடுத்து அந்த 3 ரிச்சுவல் ஸ்டடி பண்ணக்கூடிய நபர்கள் வந்து பார்த்தீங்கன்னா குண்டத்தை எடுத்து அந்த ஆன்மாவை வர வைக்க ட்ரை பண்ணுறாங்க. அப்போது வந்து பார்த்தீங்கன்னா இந்த சுகன்யாவினுடைய கணவர் வந்து வெளியே பக்கத்து வீட்டில் தான் இந்த விஷயமெல்லாம் தெரிஞ்சுன்னா பக்கத்து வீட்டில் தெரியுமில்ல, எல்லாரும் சுற்றி பார்த்துட்டு இருக்காங்க. அப்படி வாசப்படியில் நின்றுட்டு இருந்த இந்த சுகன்யாவுடைய கணவர் டக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆன்மா இறங்கி வீட்டுக்குள்ளே போய் அப்படியே சம்மணம் போட்டு அந்த யாக குண்டத்துக்கு முன்னாடி உட்காந்துருச்சுங்க. இந்த நேரத்தில் கிட்டத்தட்ட அரை மணி நேரம் அந்த வீட்டை பூட்டிக்கிட்டு சுகன்யாவினுடைய கணவர் உள்ளே வச்சு சில மாந்திரீக அந்த மந்திரங்களை ஓத ஆரம்பித்து கடைசியாக ஒரு வழியாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆன்மா உள்ளே என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, அது சின்ன விஷயத்தை மறந்துட்டேன், அந்த யாக குண்டம் நடத்தும் போது 3 தென்னமட்டை இருக்கும் இல்லையா, பச்சையாக இருக்கும்ல, அதை எடுத்து உடுச்ச மாதிரி கயிறு போட்டு கட்டி உள்ள அந்த நடுவில் தான் அந்த நபரை உட்கார வச்சிருக்காங்க சுகன்யாவுடைய கணவரை. இந்த மந்திரங்கள்லாம் முடிச்ச பின்பு கடைசியாக வந்து சுகன்யாகிட்ட வந்து இனிமேல் எந்த பிரச்சனையும் இருக்காதுமா, இந்த 3 தென்னை மட்டைகளை மட்டும் நானே எடுத்துகிட்டு போய் உங்களுடைய பக்கத்தில் மயானம் இருக்கு இல்லையா, அங்கே எடுத்து போய் நாங்கள் எரிச்சிடறோம், எரிச்சிட்டோம் அப்படின்னா மறுபடியும் இந்த ஆன்மாவில் இங்கே வரவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாந்திரிகவாதி உத்தரவாதமாக சொல்லியிருக்காருங்க. அதற்கடுத்து இருந்தாலும் கூட இந்த வீட்டை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஏதாவது வாலிப பசங்க இந்த பேய் நம்பிக்கை இல்லாமல் இருப்பாங்கல்ல, அவங்கள யாராவது கூப்பிட்டு வந்து சொந்தக்காரங்களை இங்கே நைட்டு தூங்க வைங்கம்மா, அப்போதான் இந்த வீட்டில் மறுபடியும் அந்த ஆன்மா இல்லை அப்படிங்கிறது உங்களுக்கு புரிய வரும், பக்கத்து வீட்டுக்காரங்களும் நம்புவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாந்திரிகவாதி சொல்லிட்டு கிளம்பிட்டாருங்க. இந்த நிகழ்வுக்கு பின்பு அந்த மாந்திரிகவாதி சொன்ன மாதிரியே அவங்களுடைய தம்பி இருக்காருன்னு சொல்லலையா, சுகன்யாவுடைய தம்பி, இன்னும் கல்யாணம் மகளிங்க, அவரும் அவருடைய நண்பர் 2 பேரும் வந்து பார்த்தீங்கன்னா இதற்கெல்லாம் பயப்படாமல் அந்த வீட்டில் போய் நள்ளிரவு வேலைக்கு முடிச்சுட்டு வந்தாங்க அப்படின்னா அந்த வீட்டில் வந்து இரவு நேரம் தூங்குவது வழக்கம், தாமரை இறந்து போன அந்த வீட்டில். அதற்கடுத்து அந்த வீட்டில் அப்படி தூங்கியும் கூட அந்த தாமரை அப்படிங்கிற பெண்ணினுடைய ஆக்ரோஷ ஆன்மா வந்து பார்த்தீங்கன்னா வீட்டுக்குள்ளே எந்தவித தட்டுப்பாடுகளும் இல்லைங்க. இந்த நேரத்தில் நம்ம தப்புச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு சுகன்யா அப்படிங்கிற பெண் அப்போதுதான் நினைச்சு இதிலிருந்து விடுபட்டு இருக்காங்க. இந்த சம்பவம் 2002ஆம் வருடம் நடந்தது பிரதர். ஆனால் என்னுடைய தோழியை நினைச்சா இன்னும் எனக்கு கஷ்டமாக தான் இருக்கு. அவளை வந்து இந்த சமுதாயம் மலடி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி அந்த குழந்தை இல்லாத காரணத்தினால தான் கடைசியாக கணவரும் வந்து அதே காரணத்தை சொல்லி மது குடிச்ச காரணத்தினால தான் அந்த பெண் தற்கொலை பண்ணிட்டு போனாங்க. இந்த சமுதாயத்தில் தற்போதும் கூட கணவன் மனைவி நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா குழந்தைகள் இருப்பதே கிடையாது. அதற்காக அவங்க மனசு கஷ்டப்பட்டு இப்படி தற்கொலைக்கு போக வேண்டிய அவசியமே கிடையாது. இந்தியாவில் மட்டும் இல்லாமல் தமிழ்நாட்டில் எக்கச்சக்கமான ஆதரவற்ற குழந்தைகள் அங்கங்கே இருக்காங்க. அவங்கள
சட்டப்படி வந்து பார்த்தீங்கன்னா தன்னுடைய வாரிசுகளாக எடுக்கக்கூடிய நடைமுறை இருக்குது. அதையெல்லாம் செஞ்சு அந்த குழந்தைகளை தன்னுடைய மகனாகவோ மகளாகவோ வளர்க்க எதற்காக தயங்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக தெரியல. ஆனால் அதையெல்லாம் செய்யணும் அப்படிங்கிறதா என்னுடைய வேண்டுகோள் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மின்னஞ்சலை இதோடு சொல்லி முடிச்சிருக்காங்க. நானும் எவ்வளவோ வீடியோக்கள் போட்டிருந்தாலும் கூட இந்த வீடியோவை போடும்போது கொஞ்சம் மகிழ்ச்சி அப்படின்னு தாங்க சொல்லணும். என்ன காரணம் அப்படின்னா, நம்மளுடைய பார்வையாளர்கள் கணவன் மனைவிக்கு யாராவது குழந்தைகள் இல்லாமல் யாராவது ஒருத்தர் ஆதரவற்ற குழந்தைகளை தன்னுடைய மகளாகவோ வாரிசாக எடுத்துட்டீங்க அப்படின்னா எனக்கு சந்தோஷம் தாங்க. அதன் அடிப்படையில் தான் இன்றைய காணொலியை இப்படி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தொகுத்து வழங்கியிருக்காங்க. இன்றைய காணொலி பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இதுபோன்று உங்களுடைய வாழ்க்கையிலும் ஏதாவது திகில் சம்பவங்கள் நடந்துருந்துச்சுன்னா இந்த மின்னஞ்சல் மூலியமாக அதை ஷேர் பண்ணலாங்க. ஒருவேளை அது சுவாரஸ்யமாகவும் த்ரில்லிங்காகவும் இருக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக நம்ம சேனலில் அப்லோட் பண்ணுவாங்க. மீண்டும் ஒரு த்ரில்லிங்கான அமானுஷ்ய எபிசோடுடன் உங்களை சந்திக்கும் வரை நான் உங்கள் சிவா.